கோவை ஆசாத்து நகரிலிருந்து வயநாடு பகுதியிலே கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு 300 நிலச்சரிவு ஏற்பட்டு 300க்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டு அந்த கேரளாவே இன்று ஸ்தம்பிச்சிருக்குது. இன்று ஜீவசாந்தி அறக்கட்டளையின் சார்பாக மிக சிறப்பான முறையில் அருமை சகோதரர் சலீம், சகானாஸ், உமா, அசரஃப் இவங்கெல்லாம் ஏற்கனவே 2 டீம்களை அங்கு சென்று உடல்களை எல்லாம் மீட்டு சீரமைப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த இன்று செல்வதற்காக நான் அந்த கொடியசைத்து அந்த பொருட்களை எல்லாம் இன்று செல்கிறது. பாடி இறந்து இப்போ நம்ம எல்லாம் மீடியாவில் நம்ம கேள்விப்படுறோம். எப்படின்னா உடல்கள் துண்டாகி வருதுன்ட்டு அதுக்குண்டான பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு சென்று மீண்டும் இன்றைக்கு செல்ல இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம், இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் இப்போது தற்போது நடந்திருக்கிறது. மத்திய அரசு அந்த கேரள அரசுக்கு எதுவுமே செய்யவில்லை. உடனே அங்கு பாதிக்கப்பட்டவுடன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உடனடியாக எந்த மாநிலமும் அவர்களுக்கு முன்வரவில்லை. உடனே 5 கோடி கொடுத்து கேரளா மக்களுடன் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லி மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அனுப்பி 5 கோடி கொடுத்து என்ன தேவையாக இருந்தாலும் செய்து தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்தில் தமிழக முதலமைச்சருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக ஒரு மனிதன் ஒரு பாதிக்கப்பட்டிருக்கும் போது செய்கின்ற உதவி அது உலகத்தில் மிகப்பெரியது. ஏனென்றால் நாம் சகோதரத்துவத்தை பேணுகிறோம். ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து இன்று ஒரு மனிதன் எல்லாம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தான், ஆதமுடைய வாரிசு தான், ஒரு தந்தை ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள் தான் நாம் அனைவரும். அதெல்லாம் மறந்து எப்பொழுது ஒரு மனிதன் பாதிக்கப்படுகிறானோ அப்பொழுதெல்லாம் போய் எல்லா மனித நேயத்தை வளர்ப்பதற்காக நாம் செய்கின்ற சேவை தான் இறைவன் அங்கீகரிக்கிறார். இறைவன் நாம் 100 கோடி சம்பாதித்தோம், நாம் ஆட்சி அதிகாரத்தை ஈஸியாக கைப்பற்றி விடலாம், பணம் சம்பாதிப்பதை ஈஸியாக நாம் சம்பாதித்து விடலாம், சொத்து சேர்ப்பதை ஈஸியாக சம்பாதித்து விடலாம். ஆனால் இறைவனுடைய பொருத்தத்தை எப்படி பெற வேண்டும் என்றால் இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும் போதுதான் இறைவனை நாம் பொருத்தத்தை பெற முடியும். எதை வேணாலும் சம்பாதிக்கலாம். இறைவன் பொருத்தம் நாம் மற்ற மக்களுக்கு நல்லிணக்கத்திற்கு ஒரு சமுதாயம் பாதிக்கப்பட்டால் உடனடியாக நாம் செய்கின்றதுதான் இன்று சால சிறந்ததாக இருக்கிறது. அது தொடர்ந்து ஜீவசாந்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துகிறேன். நாம் அனைவரும் இனிமேல் மனித நேயத்தோடு வாழ வேண்டும், சகோதரத்துவம் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.